வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2026 தேர்தலில் சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டி. அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தேசிய தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் நயினார் நாகேந்திரன் தகவல். நிச்சயமாக அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக. நான் சாத்தூர்ல போட்டிட்டேன். அது அதிமுக இருந்து சில தொகுதி எங்களுக்கு தந்திருக்காங்க கொங்கு மண்டலத்தில் இருந்து. ஆனால் மதிப்புக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தேர்தல் நிற்பது குறித்து தலைமை முடிவு செய்யும். அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்தார் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஏற்கனவே 23 வேட்பாளர்கள் பட்டியலை அறிவித்திருந்த நிலையில் இன்று மேலும் 127 வேட்பாளர்கள் அறிவிப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 15 முன்னாள் அமைச்சர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு. MSM ஆனந்தன், MC சம்பத், தாமோதரன், பொள்ளாச்சி ஜெயராமன், SP சண்முகநாதன் உள்ளிட்டோருக்கு இடம். அதிமுக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சி போட்டியிடும் தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிவித்தார் பாரிவேந்தர். பல்லாவரம் தொகுதியில் வெங்கடேசனும், குன்னம் தொகுதியில் சரண்யா அன்பழகனும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் IJK இரட்டை இலை சின்னத்தில் போட்டி. குன்னம் தொகுதியில் வேட்பாளர் சரண்யா அன்பழகன் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு. அதிமுக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார் GK வாசன். ஒட்டன்சத்திரம் தொகுதியில் விடியல் சேகர், ஈரோடு மேற்கில் யுவராஜ், கிள்ளியூரில் நிபின் சைமன், கும்பகோணத்தில் அசோக்குமார் மற்றும் ராணிப்பேட்டை தொகுதியில் கார்த்திகேயன் போட்டியிடுவார்கள் என்று அறிவிப்பு. தொகுதி வேட்பாளர் திரு M யுவராஜா அவர்கள் ஒட்டன்சத்திரம் தொகுதி எண் 128 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு விடியல் சேகர். தமிழக அமைச்சர்களின் தொகுதிகளில் போட்டியிடுவது எங்களுக்கு பலம்தானே தவிர பலவீனம் அல்ல. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி ஒதுக்கீடு குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு GK வாசன் பதில். அமைச்சர்கள் தற்போது மக்களுடைய மனநிலையிலே பலவீனமாக இருக்கிறார்கள். காரணம், நேர்மை இல்லை, வெளிப்படை தன்மை இல்லை, ஊழல்வாதிகளாக பெயரெடுத்திருக்கிறார்கள். எதிர்மறை வாக்கு அமைச்சர்கள் மீது மிக அதிகமாக இருக்கிறது. இந்த நல்ல நேரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலே 2026 சட்டமன்ற தேர்தலில் சைக்கிள் சின்னம் கிடைக்காததால் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தாமரை சின்னத்தில் போட்டி. அன்றுபோல் இன்றும் சைக்கிள் சின்னம் கிடைக்கவில்லை என்றும் GK வாசன் தகவல். தேர்தல் நெருங்கும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சைக்கிள் சின்னம் இன்றைக்கு போல அன்றைக்கும் கிடைக்கவில்லை. இந்த முறை மீண்டும் சைக்கிள் சின்னம் எங்களுக்கு டெக்னிக்கலி எலெக்ஷன் கமிஷன் மூலம் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது. அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துவிட்டதாகவும் GK வாசன் குற்றச்சாட்டு. தென்னிந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலே சட்டம் ஒழுங்கு அதிகமாக மோசமாக இருக்கின்றது என்றால் அது தமிழ்நாடு தான்.
2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி 70 தொகுதிகளில் தனித்து போட்டி. தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுகவிடம் இருந்து எந்த அழைப்பும் வரவில்லை என்றும் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி பேட்டி. தனித்து போட்டியிடுவது என்று நாங்கள் முடிவு செஞ்சிட்டோம். புதிய தமிழ் கட்சி இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் தனித்தான் போட்டியிடுகிறோம். 244 தொகுதியிலேயே தனித்து போட்டியிட போறீங்க சார்? இல்ல 234 தொகுதியை நாங்க பண்ணீங்க. நாங்க ஒரு 60-70 தொகுதிகள் மட்டும் தேர்வு செஞ்சு, குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி இல்லை. புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி திட்டவட்டம். விஜயோட பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்றாங்க. விஜய் நீங்க சந்திக்க போறதா சொல்றாங்க. அப்படின்னா ஒரு தகவல் வருது. இல்ல சார், அந்த மாதிரி எந்த விதமா அந்த மாதிரி தகவல்கள் எல்லாம் சரியான தகவல் கிடையாது. அது அந்த மாதிரி தகவல் வந்திருந்தால் அது தவறான தகவல். தமிழக சட்டமன்ற தேர்தலில் 164 தொகுதிகளுக்கான பட்டியலை இன்று மாலை 6 மணிக்கு வெளியிடுகிறது திமுக. கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து 175 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் திமுக போட்டி. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடும் 11 வேட்பாளர்களின் பட்டியல் நாளை வெளியீடு. அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் அமமுகவின் தேர்தல் அறிக்கையையும் வெளியிடுகிறார் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அதிமுக கூட்டணியில் ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சிக்கு மதுரை மத்திய தொகுதி ஒதுக்கீடு. அதிமுக தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியீடு. அதிமுகவின் பொய்யான வாக்குறுதிகளை மக்கள் ஏற்க தயாராக இல்லை. மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவது சாத்தியமில்லை என்று கூறியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் திமுக எம்எல்ஏ எழிலன் விமர்சனம். கொரோனா காலகட்டத்தில் நம்ம கேட்டோம், 5000 ரூபாய் கேட்டோம். 1000 ரூபாய் கொடுக்க முடியாது, பொருளாதார சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கொடுத்தாரு. அப்போ மக்கள்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்து அப்புறம் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருந்த ஆட்சி தான் அவங்களோட ஆட்சி. தமிழ்நாடு 10 லட்சம் கோடி கடனில் உள்ள நிலையில் இலவச அறிவிப்புகளுக்கான பணம் எங்கிருந்து வரும்? திமுக மற்றும் அதிமுகவின் அறிவிப்புகளை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரமாரி கேள்வி. என் மக்களின் நலத்தை என் நேர்மையாளன் எதற்கு காசு கொடுக்க வேண்டும்? எதற்கு இலவசம் அறிவிக்க வேண்டும்? இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பீர்கள்? ஃப்ரிட்ஜ் கொடுத்து போறேன், 1 லிட்டர் எண்ணெய் கொடுத்துறேன், 1 கிலோ பருப்பு கொடுத்துட்றேன், அரிசி கொடுத்துட்றேன், வேட்டி கொடுத்துட்றேன், 10,000 ரூபாய் வங்கியில் போட்டுறேன். எங்கிருந்து போடுவ? உன் பரம்பரை சொத்தை வித்துட்டு போடுவியா? சென்னையில் மதிமுக மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் வைகோ தீவிர ஆலோசனை. திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசனை. இருநூறு வேட்பாளர்கள் அடங்கிய லிஸ்ட் தயார் நிலையில் உள்ளதாக தமிழக வெற்றி கழகம் தரப்பில் தகவல். நாளை மறுநாள் வேட்பாளர் பட்டியல் மற்றும் தேர்தல் அறிக்கை வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல். பெரம்பூரில் நாளை பிரச்சாரத்தில் ஈடுபடும் தவேக தலைவர் விஜய் குறித்த நேரத்திற்கு வர வேண்டும். சென்னையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தவேக மாவட்ட செயலாளர்களுக்கு தேர்தல் அதிகாரி மற்றும் காவல் இணை ஆணையர் ஆகியோர் அறிவுறுத்தல். தமிழக பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய பொன்ராஜை தமிழக அரசு கைது செய்யாதது ஏன்? பெண்களை இழிவுபடுத்தும் அனைத்து கயவர்களின் புகலிடமாக திமுக மாறி வருவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி கடும் விமர்சனம்.
அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலம் முரசொலி அறக்கட்டளை சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கு 2 வாரங்களில் சிபிஐ பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.